வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் இன்ஜினி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் அரேஞ்சர், லெட்ஸ் வெல்கம் டு ராகேஷ் இன்ஜினி. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மத்த லாங்குவேஜ்ல இருக்க படங்கள் பார்க்கறது கொஞ்சம் ரேர்னே வச்சுக்கோங்களேன். அதனாலேயே தமிழ் படங்களை எடுத்துட்டு போய் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ரீமேக் பண்றதும் அண்ட் மத்த லாங்குவேஜ்ல இருக்க படங்களையும் நம்ம தமிழ்ல ரீமேக் பண்றதும் ஒரு புதுசு கிடையாது. ரீமேக் பண்ண படங்கள் பார்க்கறதுக்கே சில டைம் புதுசா தான் இருக்கும். ஆனா நமக்கு கம்பேர் பண்றதுக்கு பெருசா வாய்ப்பு அமைஞ்சது கிடையாது. ஏன்னா திருப்பி விசிடில பார்க்கணும், இல்லைன்னா சூர்யா, ஜெமினி இந்த மாதிரி டிவில அந்த படங்கள் போட்டாதான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா இப்ப என்ன அப்படியா? தெலுங்கு படம் வேணுமா தெலுங்கு படம் இருக்கோ, தமிழ் படம் வேணுமா தமிழ் படம் இருக்கோ, மலையாள படம் வேணுமா மலையாள படம் இருக்கோ அப்படின்னு எல்லாமே ஓடிடிலே அடங்கிருச்சு. இந்த நிலைமையில எதுக்கு இந்த ரீமேக் அப்படின்ற கான்செப்ட் இருக்குன்னு எனக்கு புரியல. பட் சில படங்கள்ல ரீமேக் பண்ணா ஓகே தான். அதாவது இந்த கேரக்டர்ல இவருக்கு பதிலா அவர் நடிச்சிருந்தா இன்னும் சூப்பரா நடிச்சிருப்பாருப்பா அப்படின்னு நம்ம ஒரு சிலர் நினைப்போம் இல்லையா, ஒரு சில ரோல்ஸ்க்காக. அந்த மாதிரி படங்களை ரீமேக் பண்றது ஓகே தான். சரி, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு நம்ம ஃபஹத் ஃபாசில் நடிச்ச ஆவேஷம் படம் இருக்கு இல்லையா, அதுல அவர் வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. அதாவது 10 பொருத்தமோ சும்மா பச்சாக்கன்னு பக்காவா பொருந்துற மாதிரி இருக்கும் அவருக்கு. இந்த படத்தெல்லாம் ரீமேக் பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. ஆனா அதையும் தாண்டி தெலுங்குல இருக்க பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இந்த ரவி தேஜா, ராம் சரண், அல்லு அர்ஜுன், இவங்கள யாராவது நடிக்கிறதுக்கே பயங்கரமா யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களே இறங்கி நடிச்சாலுமே அவங்க ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். இப்பேற்பட்ட ஹீரோஸ் எல்லாமே யோசிக்கும் போது இப்ப நான் சொல்ல போற ஹீரோ இந்த படத்தை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாலே அது பெரிய தெய்வ குத்தம் தான் நான் சொல்லுவேன். யாரு ப்ரோ அது? அது யாருன்னு கேக்குறீங்களா? எப்படின்னு தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க. அவர்தான் நம்ம ஜி ஓ, பாலையா. இந்த படத்தை தான் பண்ண போறாரு. உண்மையிலேயே உங்கள எத்தனை பேரு மலையாள படமான ஆவேஷம் பாத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தனாலும் சரி பார்க்கலனாலும் சரி, அதுல டெஃபினட்டா ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங்க பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல சில சீன்ஸ் எல்லாம் குக்வித் கோமாளில தாமு அப்பா சொல்ற மாதிரி சும்மா டாப் நாச்சா நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல எனக்கு பாலையாவை வச்சு இமேஜின் பண்ற அளவுக்கு கூட தைரியம் இல்ல. ஜெனி, நீ என்ன தப்பா எங்கேயே பாத்துட்டு இருக்க. இந்த சீனை பாருங்களேன் ஒரு நிமிஷம். பாத்தீங்களா, ஃபஹத் ஃபாசில் செம்மையா நடிச்சிருக்காரா? இப்ப அப்படியே கண்ணை மூடி அந்த சீன்ல பாலையாவை யோசிச்சு பாருங்களேன். ஆளையாவே அடி போடு. என்ன காண்டாவதா? ஆவேஷம் படத்தை தெலுங்குல பாலையா தான் ரீமேக் பண்ணி நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கும் இப்படிதான் காண்டாச்சு. ஆனா அதையும் தாண்டி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பத்தி யோசிச்சு பார்க்கும்போது அடி வயிற்றுல இருந்து குபீர்னு எனக்கே சேர்ப்பு வந்துச்சு. அதனாலதான் அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஃபஹத் ஃபாசில் பயங்கரமா கோவம் ஆகி சும்மா வெறி ஆகி நம்ம பசங்க இப்படி நம்மள ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா எமோஷன்ஸையும் வெளியில கொண்டு வந்து சும்மா அந்த மன்சூர் அலிகான் கேங்க அடி அடி அடிப்பாரு. எப்படிப்பட்ட நடிகனே, நகைச்சுவையாகவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாகவும் நடிப்பாரு. இந்த சீனை நம்ம பாலையா வச்சு யோசிச்சு பாருங்களேன். சும்மா 10-15 பேரை பறந்து அடிக்கிறதுலாம் கூட ஓகே. எல்லாரையும் ஒரே லைன்ல நிக்க வச்சு ஒரே சூலாயுதத்தை எடுத்து சும்மா எல்லாரும் வயிற்றுலயும் ஒரு குத்து, அப்படியே ஒரு 10 பேர் உள்ளேயும் இறங்கி திரும்ப வெளியில வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஐயா விட்டுருங்க ஐயா, ஆவேஷம் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லணும் தான் தோணுது. அது மட்டும் எப்படி இருக்கும், நான் ஒரு கடையில செம்மையா பிரியாணி சாப்பிட்டு இதாண்டா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரதுக்குள்ளே ஒரு கையில பாவக்கால்வாவியோ இன்னொரு கையில பால்டாயிலையும் கொடுத்து கம்பல் பண்ணி குடிக்க சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும். பயங்கரமா இருக்கும். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ப்ரொடக்ஷன் செலவும் பெருசா ஆயிருக்காது. சோ கரியர் அடிப்படையில பாலையா காரு நீங்களே இந்த ப்ராஜெக்ட க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பல இல்ல அதையும் தாண்டி நான் பண்ணி அவன் முடிவு பண்ணீங்கன்னா இந்த மலையாளம் ஃபேன்ஸ் ப்ளீஸ் போய் கண்டிப்பா அதை புறக்கணிச்சிருங்களேன். கண்டிப்பா பண்ணியதான் அவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்ல. என்னது இது? ஏய், நீ என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? பாலையா எப்பேற்பட்ட ஆக்டர் தெரியுமா? அவர் இந்த படத்துல நடிக்க மாட்டாரா அப்படின்னு யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா சர்ன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம சாமி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம விக்ரம் நடிச்ச சாமி படம் இருக்கு இல்லையா, பாத்துருங்க என்ன சொல்லுவாரு,
சாமியா படத்தை நம்ம பாலையா காரு ரீமேக் பண்ணிருக்காரு. அத பத்தி கொஞ்சம் பாப்போமா? என்னமோ சீதாராம சாமி நாராயண சாமின்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் 5 பேர் பிறந்து இறந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் 6ஆவது பிறந்தனா சாகரவனா இருக்க கூடாது, நியாய அநியாயத்தை தட்டி கேட்கறவனா இருக்கணும்னு எங்க அப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? லட்சுமி நரசிம்ம சுவாமி. ஆள விடுற சாமி. இதுக்கு போறதுக்கு முன்னாடி சியான் விக்ரம் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்ணை கட்டி பரன் மேலையோ காலை கட்டி அலமாரிக்குள்ளேயும் வச்சிருங்க. ஏன்னா எடிட் பண்ணும்போதும் பேசும்போதும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் விக்ரம் நடிச்ச சாமி படத்தை பார்த்தா கூட அடிக்கடி இந்த மூஞ்சி பிளாஷ்ல வந்துட்டு போகுது. எல்என் சாமி டிசிபி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். உங்க பேர் என்ன? எல்என் சாமி. இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்ண? இப்ப சாமி படத்துல விக்ரம் நடிச்ச இந்த முக்கியமான சீனை பாருங்களேன். சும்மா கேஷுவலா ரவுடி மாதிரி வந்து சும்மா பக்காவா ஓவர் டூ பண்ணாம நடிச்சிருக்காரா? அதே நம்ம பாலையா காரு பண்றத பாருங்களேன். ஐயோ ஏதோ பல்லான படத்துல வர ஆன்டி வார்ம் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. அதேதான் ட்ரை பண்ணிருக்காரு. கட்டிங்களா? பட் இதெல்லாம் கூட பரவாயில்ல. அவர் கழுத்தை அப்படியே சுத்தி அப்படியே நெட்டி முறிக்க மாதிரி ஒண்ணு பண்ணுவார் பாருங்களேன். இது எதுக்கு பண்ணாரு? அதோட விட்டுருக்கலாம்ல. பட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பாலையா காரு என்னதான் விழுந்து பிறண்டு ஃபைட் பண்ணாலும் ஃபைட்டர்ஸ பறக்க விட்டாலும் அந்த விக்க அப்படியே கழண்டு விடாம இடத்துல நிக்குது பாத்தீங்களா? அது கீழே விழாம பாத்துக்கிற திறமை எத்தனை பேருக்கு வரும் சொல்லுங்க? இதுக்கு மட்டும் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்திருக்கேன். என்ன ஏன் மச்சான் வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒரு உட்கார்ந்துட்டு மூஞ்சா ரொம்ப முக்கியமான ஒரு சீன். நம்ம த்ரிஷா பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. விக்ரம் ஒருத்தர் கிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருப்பாரு. அவரை வெட்ட வருவாங்க. த்ரிஷா பஸ்ல இருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் தூக்கி போட்டு நம்ம விக்ரமா அலர்ட் பண்ணுவாங்க. இந்த சீனை நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. அந்த சீன்ல நம்ம அசின் டிஃபன் பாக்ஸ் தூக்கி போட லட்சுமி நரசிம்மா எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறாரு மட்டும் நீங்களே பாருங்க. அட பாவி மூஞ்சிலே ஏறி. இந்த மாதிரி எமோஷன் சீன் இல்ல ஃபைட் சீன் தான் நம்ம ஆளுக்கு பெருசா வர மாட்டேங்குது. ரொமான்டிக் சீன்ல என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்த்தா இதுவா மிளகாப்பொடி. இந்த மிளகாப்பொடி போற சீன்ல வீட்டுல போய் மாட்டிப்பாங்க. அப்புறம் டெபியூட்டி கமிஷனர் தெரிஞ்ச உடனே அசின் தான் வெக்கப்படுறாங்கன்னு பார்த்தா இவரு ஏன் வெக்கப்படுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஏமா பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க தம்பி. என்னடா ஆனா நோட் பண்ணீங்களா? அசின லைட்டா பாத்துட்டு ஆனா அவங்க அம்மாவை பார்த்து தான் வைக்கப்பட்டு சிரிக்கிறாரு. சேம் ஏஜ் அப்படின்றதுனால அவங்க அம்மாவை உஷார் பண்ண ட்ரை பண்ணாரோ? கஷ்டலட்சுமி எல்லாம் உங்களுக்கு ஒத்து வராதுங்க. அதுவும் அந்த பஸ் ஸ்டாப்ல புத்த வச்சு உட்கார்ந்துருக்கு பாருங்க ஒரு குஷ்டலட்சுமி, அது உங்களுக்கு கரெக்டா இருக்குமா? இல்லையே, அம்மாவுமே ஏஜ் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி வருமே. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல ஒயிட் சாரி கட்டி நிக்கிறாங்கல்ல பாட்டி, அவங்க கூட வேணா பேருக்கு மேட்சா இருக்கும். பாலையா காரு நீங்க வேணா விக்க கழட்டி வச்சுட்டு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேருக்கு கரெக்டா இருக்கும். பாலையா ஃபேன்ஸ்னா கடுப்பா ஆகுறாங்க. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. இதெல்லாம் தாண்டி அசினோட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்றோன்ற பேர்ல சில சிலிமிஷ் எல்லாம் பண்ணிருப்பாரு. அம்மம்மா என்ன நீ கொல்லாதடி பண்ண கசமசா நானு ரெடி. இதெல்லாம் பத்தாதுன்னு ரொமான்டிக்கா டான்ஸ் எல்லாம் ஆடிருப்பாரு. விட்டுட்டு கீழே விழுந்துருவாரா? ஏது இது டான்ஸா? அத பத்திலாம் ஃபுல்லா டீடைலா பார்க்கணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது, ஐயா, இன்னொரு வீடியோ போதுமா? போட்டே ஆகணும். சரி அதெல்லாம் விடுங்க. ஃபைனலி கமிங் டு தி பாட்டம் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி ஆவேசத்தை வீடியோ. மறந்து இங்க போயிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமி படம் பார்த்ததுக்கே நம்ம மனசு வெடிச்சதே. அதுவுமே ஒரு ஆக்ஷன் படம். சரி ஒண்ணுன்னா பத்தாதான் இந்த பீஸ் பண்ணும், ஏதோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு விட்டுறலாம். ஆனா ஆவேசம் படத்துல நவரசத்தையும் காட்டணுமே. அதை செமையா என்ன இருக்கும் மாதிரி bro. மாத்தி புலி ரசமா ஆக்க போகுது இந்த பீஸ்ன்னு தெரியல. Don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. இதுல தப்பு தப்பா என்னமா அசிமா. ஆறா எழுதி சரி, அந்த விட்டது படம் வந்ததுக்கு அப்புறம் யாராவது பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வராம இருந்தா சரிதான். அப்புறம் பாலையா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எப்படிங்க இவ்வளவு வருஷமா இவரோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒருவேளை இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுனே வச்சுக்கோங்களேன், அப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ யார் பாப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பயங்கரமா வரும். Bye from Rakesh and Jenny. Bye. பாப்பாங்க. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நான் இது ஏதோ ஃபேக் நியூஸ் சும்மா கிளப்பி விடுறாங்கன்னு நினைச்சேன்.
உண்மையிலேயே ஷூட்டிங் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு அப்போ எடுக்கிறாங்களா, எனக்கு தெரிஞ்சு இது பாலையா ஸ்டைல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கண்டிப்பா இந்த படம். ஏன்னா இவரு இது மலையாளத்துல வேற மாதிரி எடுத்திருக்காங்க. தெலுங்குனா கொஞ்சம் காரசாரமா பறக்க விட்டு ஓட விட்டு ஆமா, ஆமா. என்னென்னவெல்லாம் இருக்கும் கண்டிப்பா. ஆமா. அவரு அங்கேயேதான் இருப்பாரு. ஆமா. மத்தவங்க எல்லாம் பறப்பாங்க. அதான் பாக்கணும். கண்டிப்பா பாப்பாங்க. எல்லாருமே பாப்பாங்க. அதான் தெலுங்குனாலே சும்மா பார்ப்பாங்க இந்த ரீமேக் வருது. இதுல வாழையா வேற இருக்காங்க, டபுள் டமக்கா மாதிரி தான். நம்மளும் பாப்போம்ல. இங்க இருக்கவங்க எல்லாம் ஓட்டுறதுக்கு வேணும்ல அவங்களுக்கு. ஓட்டரெல்லாம் இல்ல பாரு, ஒரு வகத் வாசிலே சாப்பிட போறாரு. அதான் நடக்க போகுது. இதோட தாண்டி கலெக்ஷன் எடுக்க போகுது. பேசுங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.